ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி காலையில் ஒரு ஓட்ஸ் ஸ்மூத்தி குடிச்சிட்டு அப்படியே இன்றைக்கி நாளாக ஆரம்பிக்க வேண்டியது தான். என்னென்ன போட்டிருக்கேன்னா, இதில் வால்நட்ஸு, பாதாம், அப்புறம் முந்திரி, ஃப்ளாக்ஸீடு, பிஸ்தா அதெல்லாம் போட்டு அடித்தேன். நான் அதில் ஒரு ஆப்பிள் அதெல்லாம் போட்டு அடித்தேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நான் வந்துட்டு எக்ஸசைஸ் செய்ய முடியல. ஹாலில் வந்து இது டைனிங் டேபிள் போட்டு வச்சுருக்குறாங்காட்டியும் என்னால் எக்ஸசைஸ் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் பால்கனியில் போட்டேன். நான் சரி பால்கனியில் அப்படியே உட்காந்து யோசிச்சு அப்படியே குடிச்சிட்டு பார்க்கலாம் வியூவன்னு பார்த்தா சரியான குளிர் வேறு. இப்படி தான் இருக்குது. கீழே வியூஸ் பார்த்தா வெயில் அடிக்கும், ஆனால் கொஞ்சம் கூட வெயில் வந்துட்டு உரைக்காது. அந்த மாதிரி தான் வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்பினாச்சு தோசை செஞ்சேன். அதுக்கு கொஞ்சம் இட்லி பொடி வச்சு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சரி எக்ஸசைஸ் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக எக்ஸசைஸ் ஆரம்பித்தேன். லைட்டாக அப்படியே வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸசைஸ் ஆரம்பிக்க வேண்டியது தான். ஒரு வீடியோவில் பார்த்த எக்ஸசைஸ் எல்லாம் சரி ஓகே அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. ஓகே அப்படியே ஒன்று ஒன்றா செய்யலாம். அது வந்துட்டு ஒரு 20 செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்துட்டு இடுப்பெல்லாம் காலில் வலிக்கும்ல, அதனால சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வார்ம் அப்பு. ஏன்னா உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது தானே கால் வலிக்கும், அதனால அதுதான் மெயினாக செய்யணும்னு சொல்லிட்டு அதான் செஞ்சேன். ஓகே அப்படியே எக்ஸசைஸ் செய்ய வேண்டியது தான். எக்ஸசைஸ் செய்கிற அன்றைக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓகே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாள் செய்யலை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கும். அப்புறம் அதுதான் பெயின் வரும். எக்ஸசைஸ் செஞ்ச பெயின்லாம் கண்டினியூவாக செஞ்சிட்டு இருந்தோம்னா அந்த பெயின் தெரியாது. ஒரு 4-5 நாள் அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு வாரம் நம்ம கண்டினியூவாக செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அப்படியே பழகிரும். அது பெயின்லாம் தெரியாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நான் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 70 கேஜி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி டயட்லாம் இருந்துட்டு 50 கேஜி கொண்டு வந்தேன். மறுபடியும் இப்போ 60 கேஜி இருக்கிறேன். இப்போ அது மறுபடியும் 50 கேஜி கொண்டு வரணும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே எக்ஸசைஸ்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. உளுந்தங்கஞ்சி வச்சேன். ஓகே அதை அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு அடுத்து வேலையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு. ஓகே நல்லா டேஸ்ட்டாக நான் வந்துட்டு கோகோனட் சுகர் போட்டு வச்சேன். அதனால் அது கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அரைச்சி வச்சேன். அது நல்லா புளிச்சு நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. ஓகே பார்க்குறக்கே நல்லா இருக்குது. அப்படியே இட்லியை ஊற்றி வச்சுட்டு அது நல்லா வந்தோன்னோ அதுக்கப்புறம் அப்படியே மட்டன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் மட்டனுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் பிள்ளைங்க பணியாரம் செஞ்சு தர சொன்னாங்க. சரி அடுத்து அது பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட் இது 2 ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல் செய்வோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. பொடி இட்லி கேட்டால் இல்லை, அதனால் பொடி இட்லி கொஞ்சம் பண்ணேன். ஒரு 7-8 இட்லி போட்டு பொடி இட்லி பண்ணேன். அது சூப்பராக இருக்கு. எப்பவுமே வந்துட்டு இந்த உப்புமா செஞ்சால் நல்லாயிருக்கும் இட்லியில். இது வந்து பொடி இட்லி இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் இது பண்ணினேன். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. அது உடனே காலி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட முடிச்சாச்சு இதை. சரி அதுக்கப்புறமேல் வந்து நானே பணியாரம் கேட்டால் அதனால் பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணேன். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேரட் திருகிட்டு கேரட் இது வந்து நல்ல பெரிய கேரட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்தேன் அப்படியே ரொம்ப சில்னஸாக இருக்குது, திருகவே முடியல. ஓகே அப்படியே இதுவும் திருகி 2 எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் வந்துட்டு தாளித்தோம்னா தாளித்து ரெடி பண்ணிடலாம் பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்கவே முடியல, அதை கொட்டவே மாட்டேங்குது, கையில் பிடிக்க முடியல ரொம்ப சில்னஸாக இருக்கிறதுனால. ஓகே வெங்காயம் கேரட்டெல்லாம் போட்டு
கொஞ்சம் அப்படியே வணக்கிட்டு அந்த இட்லி சுட்ட மீதி மாவு இருந்துச்சு அந்த மாவில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உசுந்தாக இருக்குது பார்க்கறக்கு மாவு ஊப்பி. அதை அப்படியே ரெடி பண்ண வேண்டியதுதான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் முட்டை குழம்பு வைக்க சொல்லி கேட்டால், அதனால் முட்டை குழம்பு ஒரு சைடு, முட்டையை வேக வச்சுட்டு கட் பண்ணி குழம்பு வைக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்படி பணியாரத்தை ஒரு சைடு ஊற்றி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. பணியாரம் சுட்டு எடுத்துட்டேன், முட்டை குழம்பும் வச்சு எடுத்தாச்சு. பணியாரம் நல்லா புஸ்ஸுன்னு நல்லா சூடாக இருக்குது. ஓகே, இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. நல்லா இருக்குது, குழம்புமே டேஸ்ட்டாக இருந்துச்சு, பணியாரமும் சூப்பராக இருக்குது. அடுத்து நிலானி நிலானி சாப்பிட்றதுக்கும் தான் முட்டை கட் பண்ண முட்டை அப்படியே குழம்புல தொட்டு சாப்பிட்டா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இவன் கிண்டல் பண்ணுறாவ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வீடியோஸ் இதுதான். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.